இப்போ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வந்து பாவக்காய், நாவப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து சர்க்கரையுடைய அளவு குறையுன்றாங்களே. அது உண்மை. பட் தினம் சாப்பிட்றாங்களா? ம் அந்த டைம் இப்போ வந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறாங்களா ம் அதை குறைக்கிறதுக்கு? ஒரு நாள் குடிச்சிட்டு குறைஞ்சிடுச்சின்னு மறுநாள்லேருந்து ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாம் சாப்பிட்டா ப்ராப்ளம். ம் ஸோ அது குறையுது. பட் யூ ஹாவ் டு மெயின்டைன் இட். முடியுமா? ம் தினம் பாவக்காய் ஜூஸ் போட்டு யாராலையாவது குடிக்க முடியுமா? அதுவும் வேளைக்கு. ம் இட்ஸ் நாட் பாசிபிள். ம் ஸோ பெட்டர் பி கேர்ஃபுல். ம் ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ். ம் டயபெட்டிஸை விட நிறைய பேர் பெருமையாக சொல்லிப்பாங்க, ம் என் ஹெச்பிஏ1சி 9 கீழே வந்ததே இல்லைப்பா, என் சுகர்லாம் பார்த்தா 300க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப அது என்னமோ பெருமையாக சொல்லுவாங்க. இது பெருமையான விஷயமே இல்லை. ஏன்னா உள்ளூர எல்லாம் தலையிலேருந்து கால் வரலும், பிரெயின், ஐஸ், லிவர், ஹார்ட்டு எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ம் அது தெரியல அவங்களுக்கு. நீங்கள் நார்மல் ரேஞ்சில் எக்ஸசைஸ், டயட், டீஸ்ட்ரெஸ் இதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா, மெடிசன் தேவைன்னா மெடிசன் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸை தவிர்க்கலாம். ம் இல்லைன்னா கிட்னி டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் எல்லாம் வருது. லிவர், ஃபேட்டி லிவர் இப்போ ரொம்ப காமன். ஃபேட்டி லிவர் வித் டயபெட்டிஸ் ரொம்ப ப்ராப்ளம். ம் ஸோ அதனால் ப்ளீஸ் விழிப்புடன் வாழுங்க. டயபெட்டிஸ் வந்தவுடனே எனக்கு அலோபதியே அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து எடுக்கிறாங்க. பட் ஒரு நல்ல மருத்துவர்கிட்ட போய் ரெகுலராக சுகர் டெஸ்ட் பண்ணி அது குறையுதான்னு பாருங்கள். குறைஞ்சி அது மெயின்டைன் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா டெஃபினட்டாக இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஆயுர்வேதாவும் எடுங்க, ஹோம் ரெமெடியும் பண்ணுங்கள், அதுவும் பண்ணுங்கள். பட் ஃபோக்கஸ் என்னென்னா சுகரை மெயின்டைன் பண்ணணும். ஃபாஸ்டிங் 100 கீழே இருக்கணும், சாப்பிட்ட அப்புறம் 140 மேக்ஸிமம் 160க்குள்ளே இருக்கணும். ம் எல்லாரும் 300னா ஓகேங்கிறாங்க. யார் சொல்கிறாங்க ஓகேன்னு? அவங்க சொல்லிக்கிறாங்க. சுகர் லெவல் 160 வரைக்கும் இருக்கலான்றீங்களா நீங்கள்? போஸ்ட் லஞ்ச் 2 hours ஆஃப்டர் லஞ்ச் ம் 140 ஐடியல். ஒரு 20 பாயிண்ட் ஓகே. பிளட் ப்ரெஷர் 80, 120 மேலே 120, கீழே 80, கீழே 85 மேலே போகவே கூடாது. அப்படியா? அது மேலே ஜாஸ்தியானா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் ஹார்ட்டில். ம் பட் மேலே ஏஜ் ப்ளஸ் 100ங்கிறாங்க, அது ரொம்ப ஜாஸ்தி. 120, 130 வரலாம், அதுக்கு மேலே வேண்டாம். இல்லைன்னா மருந்து எடுத்து குறைச்சிடுங்க, தப்பே கிடையாது.